ஈஸியா இருக்கும். உயிர் கூட ஆபத்தா இருக்கலாம். உனக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா சொல்லு. நான் ரெடி சார், பண்றேன். குட். நடராஜன் சார், மேலே போய் எல்லாம் செக் பண்ணுங்க. போல்ட் நட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. நீ என்ன பண்ற, கீழே ஃப்ளோர்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடு. பெட்டு பாக்ஸ் எல்லாம் கரெக்டாக வை. சேஃப்டி விஷயத்தில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. அருண், அருண், என்ன பண்றீங்க? என் கூட வாங்க. உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படுற மாதிரி எந்த வேலையும் செய்யாதீங்க. அப்புறம் இந்த மாதிரி சம்பாதிச்சு எனக்கு எந்த வீடு வண்டி எதுவுமே தேவையில்லைங்க. என் கூட வாங்க. சௌமியா, எல்லாரும் பாக்குறாங்க. அடடா, என்ன ஒரு லவ் ஸ்டோரி இது. ஒருத்தர் தான் காதலுக்காக தான் உயிரையே பணையம் வைக்கிறாரு. இன்னொருத்தங்க தன்னோட உயிரோட உயிருக்கு ஆபத்துனதும் தன்னோட உயிரே போனதா நினைக்கிறாங்க. வாவ், என்ன ஒரு லவ் ஸ்டோரி. என்கிட்ட எதுக்குங்க போய் சொன்னீங்க? நீங்க இந்த மாதிரி வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. முதல்ல கிளம்புங்க. இங்க பாரு சௌமியா, நான் என்ன பண்றனோ அதெல்லாம் நமக்காக தான் பண்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நான் தான் தப்பு பண்றேன். நீங்க என் பேச்சை ஏன் கேட்க போறீங்க? எப்பவுமே இப்படிதான். நீங்க வாங்க ப்ளீஸ். என்ன சார், உங்க பிளானை உங்களாலேயே ஒர்க் அவுட் பண்ண முடியல? நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. இந்த விளையாட்டு இன்னும் முடியலப்பா. என்ன அருண், உங்க மனைவி சொன்னது சரிதானே? நீங்க உங்க வைஃப் கிட்ட போய் சொல்லியிருக்க கூடாது. அது என்னன்னா, நீங்க இவ்வளோ பெரிய ஆளா இருக்கிறதால நீங்க போய் சொன்னா நல்லா இருக்க மாட்டேங்குது. இல்ல இல்ல, சுத்தமா நல்லா இல்லை. ஏன்னா நீங்க ஒவ்வொரு நேரமும் காதலோட பிலாசபியை பத்தி பேசிட்டு இருப்பீங்கல்ல. இல்ல இல்ல, இதுல அருணோட தப்பு எதுவும் இல்ல. இவரு காதலை ரொம்ப மதிக்கிறாரு. அதனாலதான் தன்னோட உயிரை பணயமா வச்சு அவரோட காதலுக்காக, அவரை நம்பி இருக்கிறவங்களுக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு. இத சொன்னா தான் மனைவி கஷ்டப்படுவாங்கன்னு தான் அருண் அவங்க கிட்ட இதை சொல்லல. ஓஹோ, டைரக்டர் சார், இப்ப நீங்க அவரை ரொம்ப புகழாதீங்க. அந்த அளவுக்கு இவர் ஒன்றும் அவ்வளோ வர்த்து கிடையாது. இவன் தன்னோட மனைவிக்காக தான் அம்மா அப்பா, தன்னோட 2வது மனைவியும் விட்டுட்டு வந்திருக்கான். புரியுதா? இதுக்கு மேல தேவையில்லாம பேசாத, இல்லைன்னா எப்பவுமே பேச முடியாத மாதிரி ஆக்கிடுவேன். என்ன அருண், ஏன் இப்படி அடிக்கடி சூடாகுறீங்க? அதே மாதிரி என்ன மிரட்டுறதுக்கு முன்னாடி நீங்க உங்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கலாம்ல. எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்ற தைரியம் உங்களுக்கு இருக்கா? இல்லைல்ல? எனக்கு தெரியும் சார், உங்களுக்கு 2 கல்யாணம் நடந்திருக்குங்கிறது உண்மை. அர்ஜுன் தாஸோட மகனா இருந்தும் இப்படி தெருவில் சுத்திட்டு இருக்கீங்க. வீட்டை விட்டு வந்துட்டீங்க. எதுக்கு? இந்த பொம்பளைக்காக தானே. ஆனா உண்மையை சொல்லணும்னா ஒரு சில வாட்டியெல்லாம் உங்களை மனசார பாராட்டணும்னு தான் தோணுது. போதும், எதுவும் பேசாத. ஏதாவது பேசணும்னு நான் கொன்னுடுவேன். இப்போ நீங்க என்ன கொல்றனால இந்த உலகத்துக்கு உண்மை தெரியும்னா நீங்க தாராளமா என்ன கொல்லலாம். அட்லீஸ்ட் அப்பாவது இந்த உலகத்துக்கு தெரியட்டுமே, இப்படி ஒரு மனுஷன் எப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காருன்னு. என்ன, இதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா? உனக்கு பதில் தெரியணுமா? உனக்கு நான் பதில் சொல்றேன். ஓகே, இங்க பாருங்க, நாங்க எந்த பதிலும் கொடுக்க வேண்டியதில்லை. நீங்க என்ன நிரூபிக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்க மட்டும் நல்ல மனுஷன், மத்தவங்க எல்லாரும் கெட்டவங்க தானே. நாங்க அதை ஒத்துக்கிறோங்க. அப்புறம் நாங்க இங்க இருக்கவும் விரும்பல. அதனால ப்ளீஸ் எங்களை போக விடுங்க. வாங்க. இல்ல, என்னோட வேலை. அப்ப சரி, நான் போறேன். சௌமியா, சௌமியா, சௌமியா. நான் ஒன்னும் உங்க எல்லார்கிட்டயும் இப்ப விளையாட்டுக்கு பேசிக்கிட்டல. நான் உண்மையா தான் உங்ககிட்ட கேக்குறேன். நீ ஒரு போலீஸ்காரனா இருந்துகிட்டு இப்படியா பதில் சொல்லுவ?
நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, உங்க யூனிஃபார்மை கட்டிட்டு காவி துணியை கட்டிக்கிட்டு எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போய் மணி அடிச்சிட்டு இருங்க. சாமிக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு, இல்லனா ஏதாவது பஜனை பாட்டு பாடு, இல்லனா உங்க தப்பு எல்லாத்தையும் ஒத்துக்குங்க. ஆனா நான் என்ன செஞ்சேன் அர்ஜுன் தாஸ் சார்? என்ன செஞ்சீங்களா? என்கிட்ட கேள்வி கேக்குறியா? அன்னைக்கே நான் தெளிவா சொல்லல? இந்த அர்ஜுன் தாஸோட பேரை யாரோ கெடுக்க பாக்குறாங்க, அதாவது என் புள்ள வீட்டுக்கு நான் தான் தீ வச்சிட்டேன்னு சொல்லி என் மேல பழி சுமத்த பாக்குறாங்கன்னு சொன்னல, அத உடனடியா கண்டுபிடிச்சு எனக்கு யாருன்னு தெரியப்படுத்துன்னு சொன்னனே. ஊர் முழுக்க தேடி கண்டுபிடின்னு சொன்ன. ஆனா நீ அவன் வச்ச தீ 10-15 வீட்டுக்கு பரவிட பிறகு இப்போ வருவியா? இல்ல அப்படி எல்லாம் இல்ல சார். நாங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல சார். இன்னும் உனக்கு எத்தனை நாள் டைம் வேணும்னு சொல்லு. 2 நாள் டைம் கொடுங்க சார். 3 நாள் எடுத்துக்க. இனி நொண்டி சாக்கு சொல்லக்கூடாது. சரிங்க சார். வீரா, நான் சொன்னது புரிஞ்சுதா? அண்ணா நீங்க சொல்றது சரிதான். ஓகே. எண்ணி 3 நாளுக்குள்ள அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். அவனோட முகத்தை நான் பார்த்தாகணும். கண்டிப்பா நீங்க சொல்றபடி நடக்கும் சார். போயிட்டு வா. மாமா, அது வந்து என்ன நடக்குது? அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? முகத்தை பாக்குறதுல என்ன ஆக போகுது? நான் சொல்றத கவனமா கேளுங்க. என் மகனோட வீட்டுக்கு தீ வச்சது யாருங்கிறத கண்டுபிடிச்சு அதே மாதிரி பழிக்கு பழி வாங்கி அவனை உண்டு இல்லைன்னு பண்ண போறேன். நான் யாருன்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் அவன் என் கிட்டயோ இல்ல என் புள்ளை கிட்டயோ எந்த விதமான ஆட்டமும் காட்ட முடியாது. புரிஞ்சுதா? உன்னுடைய கேள்வி பதில் எல்லாமே முடிஞ்சு போச்சா? போய் கொஞ்சம் வீட்டு வேலையும் பாரு. கிச்சனுக்கு போ. அத்தை, என்ன? ராவி அக்கா எங்க? அவளுடைய ரூம்ல தான் இருப்பா. என்ன இப்போ? சரி அத்தை. ஆளாளுக்கு வர வேலையே இல்ல. சௌமியா, இங்க பாரு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இல்ல, நான் எதுவும் கேட்க விரும்பல. சௌமியா, நீ அந்த ஹீரோவோட பேச்செல்லாம் ஏன் கேக்குற? அவன் ஒரு பைத்தியம், முட்டாள். என் மேல இருக்கிற கோவத்தை உன் மேல காட்டுறான். இங்க பாரு, அவன் பழி வாங்கிட்டு இருக்கான். விஷயத்தை புரிஞ்சுக்கோ. அவர் சொல்றது சரிதானே, ஆனா நீங்க யார் பேச்சாவது கேக்குறீங்களா? அவங்கள புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்க என்ன செய்யணுமோ அதான் நீங்க செய்றீங்க. உங்ககிட்ட பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. சரி, இப்போ என்ன ஆச்சு? முகத்தை எப்படி தூக்கி வச்சிருக்க? நீங்க என்கிட்ட போய் சொன்னீங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியான வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்க. ஆனா இது என்ன வேலை? உங்க உயிருக்கே ஆபத்தான வேலை. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? சரி, நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? இந்த ஸ்டண்ட் எல்லாம் செய்யறது எனக்கு ரொம்ப ஈஸியான வேலை. இல்ல, நான் சொன்னதுக்கான அர்த்தம் அது கிடையாது. நீயே யோசிச்சு பாரு. நான் தான் அந்த அளவுக்கு படிக்கல. என்கிட்ட MBA டிகிரியும் கிடையாது, இன்ஜினியரிங் டிகிரியும் கிடையாது. அப்ப எனக்கு யார் வேலை கொடுப்பாங்க? என்ன வேலை செய்வேன்? ஐயோ, என்ன விடுங்க. உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். இங்க பாரு சௌமியா, விஷயத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. என்னன்னாவது சொல்ல. அந்த வேலைக்கு போக கூடாதுன்றியா? சரி, நான் நாளையில இருந்து அந்த வேலைக்கே போல. அப்புறம் நான் ஒன்னு சொல்லட்டுமா சௌமியா? எனக்கு ஸ்டண்ட் ரொம்ப நல்லா வரும். எனக்கு எல்லாரும் பாராட்டுவாங்க. அங்க எனக்கு பயங்கர மரியாதை, தெரியுமா? அப்புறம் இது வரைக்கும் எனக்கு அடி கூட பட்டதில்ல. இப்போ நீயே சொல்லு, நீ என்ன விரும்புற? சௌமியா, நீ என்ன விரும்புறன்னு சொல்லு. இங்க பாரு, நீயா வாய் திறந்து எதுவும் பேசாத வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒருத்தர் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? சொல்லு. அப்ப நீ என்கிட்ட பேச மாட்டல? சரி, அப்ப இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள முடிய போறதில்ல. அப்ப அவங்கள கூப்பிட்டு தான் ஆகணும். ஹலோ மல்லிகா, சௌமியா என்கிட்ட பேச மாட்டேங்கிறா. எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா. என் பேச்சு சுத்தமா கேட்க மாட்டேங்கிறா. நீங்களே வந்து என்னன்னு கேளுங்க. இப்போ அது ஏதாவது பேசலாம்ல? சௌமியா, நீ ஏதாவது பேச போறியா இல்லையா? இல்ல நான் சுமதிக்கும் ஃபோன் பண்ணணுமா? பேசுவியா இல்லையா? சரி. உன் அக்கா இருக்கல்ல, பயங்கர பிரச்சனை பண்றா. நான் பேசினாலும் கேட்க மாட்டேங்கிறா, எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறா. நீ சீக்கிரமா வா. இப்போ ஏதாவது பேசலாம்ல? இப்பவும் பேச மாட்டியா? இரு, நான் உன் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். சுமதி, சொல்லுங்க பாட்டி. அது நீங்க யார்கிட்டயாவது பேசிட்டு இருந்தீங்களா? ஆமா. அருண் உங்களுக்கு ஃபோன் பண்ணாரா? ஆமா. உனக்கும் பண்ணானா?